ஹலோ எவ்ரிவன். 2 மற்றும் 3க்கான கரண்ட் ஈவெண்ட்ஸ் பார்த்துருவோம் அந்த வீடியோவில். சரி, ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு ரிலேட்டடான கரண்ட் ஈவெண்ட்ஸு. இதில் வந்து முருகேசன் கமிட்டி அவங்க வந்து அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முருகேசன் கமிட்டி எதுக்காக போடப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 14 மெம்பர்ஸ் கொண்ட குழு 2022 போட்டாங்க. சரி, ஓகே. இது எதுக்காக போடப்பட்டுச்சுன்னா, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி என்இபி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ வந்துச்சுன்னா 2020. எஜுகேஷன் பாலிசி இது வரையும் இந்தியாவில் 3 போட்டிருக்காங்க. ஒன்று 68, இன்னொன்று 86, இன்னொன்று 2020. ஸோ 2020 வந்த எஜுகேஷன் பாலிசி தான் இது. மோடி அவர்கள் அரசின் கீழே வந்துச்சு. இந்த எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுச்சுன்னா, நிறைய சொன்னாங்க. இதில் முக்கியமானது என்னன்னா, அந்த ரேஷியோ வந்து 5+3+3+4 இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இந்த கேட்டகரியில் வந்து பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒன்றும் இல்லை, அதாவது நம்ம இப்போ எப்படி படிக்கிறோம், 5th + வந்து 8th + வந்து 10th + 2 அப்படின்னா இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம படிக்கிறது 5வது 8வது 10வது 12வது. ஸோ இவங்க இந்த மாதிரி மெத்தடில் வந்து படிக்க வைக்கலாம். ப்ரீ ஸ்கூல் 3 வருஷம் படிக்க வைக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து அந்த எஜுகேஷன் பாலிசியில் ஹைலைட் பண்ணி சொன்னாங்க. அது இல்லாமல் வந்து ஒரு டிகிரி முடிக்கும் போதும், இப்போ நம்ம காலேஜில் வந்து 4 வருஷம் முடிப்போம். 4 வருஷம் முடித்தா தான் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சு தான் நம்ம எதுக்காவது வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுச்சுன்னா, 1 வருஷம் முடித்தாலும் சரி, 2 வருஷம் நீங்கள் முடித்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சர்டிஃபிகேட் தருவோம். ஸோ அதை வச்சு என்ன ஜாப் கிடைக்குதோ அதுக்கு நீங்கள் போய்க்கலாம். ஸோ நீங்கள் 4 வருஷம் படிக்கணும்னு கிடையாது அதுன்னு சொன்னாங்க. ப்ளஸ் வந்து இந்த படிக்கும்போதே வந்து ஒகேஷ்னல் ட்ரைனிங் ஒன்று தருவோம். வேலைக்கு வந்து அப்புறந்தே நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்றதெல்லாம் நிறைய சொன்னாங்க. ஸோ அது தேவையில்லை நமக்கு. ஸோ இது தெரிஞ்சுக்க இது குரூப் 4ல் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அது இல்லாமல் அவங்க வந்து ஒரு மும்மொழி கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது தமிழ்நாடு வந்து எப்பயுமே ஹிந்திக்கு கோபேக் சொல்கிற ஆட்கள். ஸோ நம்ம வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தான் வந்து வச்சுருக்கோம். இருமொழி கொள்கை தான் வந்து வச்சுருக்கோம். ஸோ இவங்க வந்து ஹிந்தியை திணிக்க முடியலன்னு சொல்லிட்டு, ஸோ மும்மொழி கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஹிந்தியை தான் எல்லோரும் சூஸ் பண்ணி படிப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹிந்தி அங்கே உள்ளே வந்துடும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் அவங்க வந்து மும்மொழி கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த கண்ணோட்டம் மட்டும் நான் என்னோட இதை சொல்கிறேன். ஸோ அவங்க ஒரு மெத்தடில் வந்து ஏதோ கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை ஏற்றுக்கல. ஸோ அதனால் வந்து அந்த எஜுகேஷன் பாலிசியை ரிவ்யூ பண்ணுறதுக்கு, ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்து அமைச்ச கமிட்டி பேர் தான் முருகேசன் கமிட்டி. அவங்களுடைய பேனல் ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருக்காங்க, ரிப்போர்ட்டை. இந்த என்இபி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அதை வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட்டு கர்நாடகா. அதுக்கப்புறம் வந்து மத்திய பிரதேஷில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதான் இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, 3வது 5வது 8வதுக்கு பப்ளிக் எக்ஸாம் தேவையில்லை, இருமொழி கொள்கை தான் இருக்கணும். எஜுகேஷன் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், சென்ட்ரல் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறத ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எதுக்குமே தேவையில்லை. நீட்டு, இந்த ஜேஇ அது மாதிரிலாம் வந்து எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த 5+3+2+2 இந்த ரேஷியோவே வந்து மெயின்டைன் ஆகட்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அதுதான் அந்த கமிட்டி பார்த்துக்கோங்க, முருகேசன் கமிட்டி. அந்த ரேஷியோ வந்து சொல்லியிருக்காங்க. பிஜிக்கு வந்து 15 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சராகவும், யூஜிக்கு 25க்கு ஒரு டீச்சர்ஸாகவும் இருக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனை ஸ்டேட் லிஸ்ட்டுக்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அவ்வளோதான். அடுத்ததான் வந்து இப்போ ஒலிம்பிக்கு போன வீடியோவில் நான் சொன்னேன்ல, அந்த ஒலிம்பிக் வந்து போகிறாங்க, மான் கி பாத்தில் பிரைம் மினிஸ்டர் சொன்னார்னு. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து 5 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்க ஒலிம்பிக் போக போகிறாங்க. அப்போ தமிழ்நாட்டிலேருந்து 5 பேர் வந்து ஒலிம்பிக்கில் கலந்துக்கிறாங்க. ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ப்ராஜெக்ட் நெக்ஸஸ்
ப்ராஜெக்ட் நெக்ஸஸ் என்னன்னா ஒரு கிராஸ் பார்டர் ரிட்டைல் பேமெண்ட். இப்போ நம்ம எப்படி ஜிபே, ஃபோன்பே எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி வந்து நம்ம பார்டர்லேருந்து, நம்ம இந்தியன் பார்டர்லேருந்து ஒரு நாட்டுக்கு வந்து நம்ம பணம் அனுப்புறது வந்து கொஞ்சம் ரிஸ்கியான வேலை. ஸோ அதை வந்து ஈஸி பண்ணுறது விடமாக ப்ராஜெக்ட் நெக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் நெக்ஸஸ்னால் என்ன, யார் கொண்டு வந்தாங்கன்னா ஆர்பிஐ கிராஸ் பார்டர் பேமெண்ட்டுக்காக. அப்புறம் இவர் தமிழ் லீடர் வந்து சம்பந்தன் அப்படின்றவர் வந்து இறந்துட்டாரு. ஸோ அவருக்கு வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் எல்லாரும் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து இவர் யாருன்னா ஈழத்தந்தைன்னு சொல்கிறது யாருன்னா செல்வநாயகம் அப்படிங்கிறவர் தான் ஈழத்தந்தைன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து உருவாக்கின ஒரு கட்சி தமிழ் நேஷ்னல் அலைன்ஸ், டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க பார்ட்டியில் இருந்தவங்க தான் இவங்க எல்லாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து அவங்க இலங்கை தமிழர்களுடைய போராட்டத்துக்கு ப்ளஸ் வந்து அந்த மீட்சிக்காக வந்து பாடுபட்டவங்க. ஸோ அதனால் வந்து இவர் முக்கியமான லீடர், தெரிஞ்சுக்கங்க, தமிழ் லீடர் சம்பந்தன். ஸோ இவர் எந்த ஊர்க்காரர் என்ன அப்படின்னா கேட்கலாம். ஸ்ரீலங்கா நாட்டுக்காரர். அடுத்ததாக வந்து 3ஆம் தேதிக்கானது. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாம்பீட் அந்த உத்தரப்பிரதேசில் வந்து நான் ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன், பாருங்கள். அது ஏன் பார்க்கணுன்னு போட்டேன்னா, நான் ஒவ்வொரு டிசாஸ்டர் நடக்கும்போதும் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுவேன். அதாவது வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து செத்ததுக்கும் வந்து ஒரு வீடியோ மாதிரி ஒன்று போட்டேன். ப்ளஸ் வந்து இந்த ஸ்டாம்பீடுக்கும் அதாவது மக்கள் நெரிசலுக்கும் ஒரு வீடியோ போட்டேன். ஏன் அதை தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நம்ம வந்து இந்த பர்டிகுலராக நான் இது போடுறது வந்து எஸ்ஐ பசங்களுடைய கண்ணோட்டத்தில் தான் போடுறேன். ஸோ நம்மளுக்கும் மக்களை வந்து ஹேண்டில் பண்ணுற அந்த விஷயம் வந்து நிறைய தெரியணும். ஸோ ஒரு கூட்ட நெரிசலில் சாகுறாங்கன்னா அதுக்கு உண்டான காரணத்தையும் அது என்ன வந்து மெஷர்ஸும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம இன்டர்வியூ போகிறோம்னா, இன்டர்வியூவில் வந்து போன டைம் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபயர் பிடிச்சதுன்னா எப்படி அணைக்கிறது அப்படிங்கிற கொஷின்லாம் வந்து ரைஸ் ஆச்சு. நான் ஃபாரஸ்ட்டுக்கே போனதில்லை, நான் எங்கேருந்து ஃபயர்லாம் வந்து அணைக்கிறது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் அவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ வரும்போதே அவன்லாம் தெரிஞ்சுட்டு வரணும்னு வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு டிசாஸ்டர்லேயும் நம்ம அதுலேருந்து எதையாவது ஒன்று கற்றுக்கணும். ஸோ அந்த விஷயத்த வந்து நம்ம கற்று வச்சுக்கணும், பின்னாடி அது ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் தனியாக அதுக்காக வீடியோ போடுறது. சரி, ஓகே. அந்த பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து எப்படி நம்ம ஸ்டெப் எடுத்து எப்படியெல்லாம் வந்து நம்மளை காப்பாற்றிக்கணும், தற்காப்பு எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், எஸ்சிஓ, ஷாங்காய் மாநாடு, கூட்டமைப்பு மாநாடு அப்படின்ற மாதிரி தமிழில் வரும். ஸோ இது வந்து அஸ்தானா அப்படிங்கிற இடத்துல வந்து நடக்குது, கசகஸ்தானில். இதுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் போகல, அதுக்கு பதிலாக வந்து வெளியே ஒரு எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் வந்து ஜெய்சங்கர் தான் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ வந்து எங்கே நடக்குதுன்னா கசகஸ்தான், அஸ்தானா அந்த பிளேஸில் வந்து நடக்குது. கசகஸ்தானோட பிரசிடென்ட்டு இந்த டைம் வந்து ஷாங்காய் கோஆப்ரேஷனுக்கு பிரசிடென்ட்டு. ஸோ இந்த எஸ்சிஓ வந்து 2001 வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இதில் வந்து ஒரு 9 மெம்பர்ஸ் இருப்பாங்க, இன்க்ளூடிங் பாகிஸ்தான், ரஷ்யா, சீனா, அவங்க எல்லோரும் இருப்பாங்க. ப்ளஸ் ஒரு 4 அப்சர்வேஷன் நேஷன்லாம் வந்து இருக்குது. இது ஒரு சும்மா நம்ம ஒரு டிஃபென்ஸ்க்காகவும் ப்ளஸ் வந்து ஃப்ரெண்ட்லி ரிலேஷனுக்காகவும் வந்து உருவாக்கின ஒரு இதுதான். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா பெய்ஜிங், சைனா. சரி, அடுத்ததாக வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் சாயில், மண்ணுக்கான மாநாடு. இது எங்கே நடக்குதுன்னா மொராக்கோவில் வந்து நடக்குது. அடுத்ததாக வந்து பனை மரத்தை வந்து நெட்டு வச்சு இந்த மின்னல்லேருந்து மின்னல் அடித்து நிறைய பேர் செத்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு பனை மரத்தை வந்து நெட்டு அவங்கள காப்பாற்றுறது விதமாக வந்து ஒரு ஸ்டேட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா ஒரிசா. ஸோ மின்னல்ங்கிறது வந்து இப்போ நம்ம ஒரு மனுஷன் இருக்காங்கன்னா, இது மேகம் அப்படின்னா மனுஷனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் வந்து இங்கே ஏறி இருக்கு. ஸோ இங்கே வந்து மேகத்தில் மேலே பாசிட்டிவாகவும் கீழே நெகட்டிவாகவும் இருக்கும். ஸோ அதனால் மின்னல் தாக்கும் போது வந்து பாசிட்டிவ் வந்து அப்சர்வ் பண்ணும். அதனால் வந்து
வெறும் தலையை வந்து வெளியில் விட்டுட்டு போகிறதோ அது மாதிரி போகும்போதெல்லாம் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிரும். இதுவே ஒரு பனை மரம் அது மாதிரி வந்து நிறைய நட்டோம்னா ஸோ இங்கே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜினால் ஸோ இது வந்து இங்கே டைரெக்டாக மரத்தில் வந்து அடிச்சிரும். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் அதெல்லாம் வந்து இது மாதிரி இதெல்லாம் வந்து கொண்டு வராங்க. சரி, ஓகே. அடுத்தது வந்து பாலிட்டி கொஷின் பார்த்தீங்கன்னா, ரைட் டு எஜுகேஷன் 2009. ரைட் டு எஜுகேஷன் அந்த இதை சொல்கிறது ஆர்டிக்கல் என்னதுங்க? ஆர்டிக்கல் 21A. சரி, ஓகே. இப்போ இது எதுக்கு நியூஸில் வருதுன்னா, இதில் வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, 25% ஆஃப் த சீட்ஸை வந்து எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸ்க்கு வந்து மெட்ரிக் ஸ்கூலில் வந்து ஒதுக்கணும். ஸோ வந்து ஒரு 25% கால்வாசி சீட்டை வந்து இது மாதிரி வந்து பேக்வேர்ட் கிளாஸ்க்கு வந்து ஒதுக்கணும் அப்படின்னு வந்து ஏற்கனவே இருக்குது. இதில் வந்து சிபிஎஸ்சியும் வந்து சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு என்ன சொல்லுதுன்னா, இல்லை நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து 1:3:5 அந்த காமராஜர் கொண்டு வந்தாங்களே, ஒரு மைலுக்கு ஒரு டைம் வந்து தொடக்கப்பள்ளியும் 3 மைலுக்கு ஒரு டைம் நடுநிலைப்பள்ளியும் அப்படின்ற மாதிரி போகும்ல. ஸோ அதில் வந்து நம்மளது 1 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு தொடக்கப்பள்ளி, ஒரு 3 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு நடுநிலைப்பள்ளி வந்து இருக்குது ஏற்கனவே. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பசங்களை மெட்ரிக்கில் ப்ளஸ் வந்து சிபிஎஸ்சிலே வந்து எல்லாத்தையும் கொண்டு போட்டோம்னா தமிழ் மீடியம் படிக்கவே ஆள் இல்லாமல் போயிடும். ஸோ ஏற்கனவே தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கிட்ட ரொம்ப கடன் சுமை இருக்குது. ஸோ இதுக்கும் வந்து காசு கட்டணும்னா இன்னும் கடன் சுமை ஆகிடும். ஸோ அதனால் சிபிஎஸ்சி ஆட் பண்ண முடியாது, இது எங்களுக்கு கீழே வராது, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது வந்து ருத்ரம் 1. அடுத்து ருத்ரம் 1 இது என்னன்னா, ஒரு ஆன்டி ரேடியேஷன் மிசைல். நம்ம டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓ ஒரு நம்மளே உள்நாட்டில் தயாரித்த ஒரு ஆன்டி ரேடியேஷன் மிசைலை வந்து செக் பண்ணியிருக்காங்க. அது பேர் என்னென்னா ருத்ரம் 1. ஆன்டி ரேடியேஷன்னா எதிரிகளுடைய ரேடார்லேருந்து நம்ம மிசைல் வந்து தப்பிச்சு போகிறதுக்கும் ப்ளஸ் வந்து அவங்களுடைய ரேடியேஷன்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் ஸோ இதுக்காக வந்து பயன்படுத்துகிறது தான் இந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைல். அடுத்ததாக வந்து செபெக்ஸ் 2. இதுன்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு வெடிமருந்து. இப்போ இந்தியன் நேவியில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ செபெக்ஸ் 2ங்கிறது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் வெடிமருந்து. அடுத்து வந்து எக்ஸைஸ், இந்த இராணுவ பயிற்சி. இதில் வந்து மைத்ரி எக்ஸைஸ் வந்து இந்தியா அண்ட் தாய்லாந்து வந்து பண்ணுறாங்க. நோமேடிக் எலிஃபெண்ட் யானை மாதிரி பேர் வச்சிருந்த மங்கோலியா. தாய் வந்து மை விட்ருக்காங்க, அப்படி மைத்ரி அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. எலிஃபெண்ட் வந்து மங்களகரமான எலிஃபெண்ட் அது மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டுக்காக. அடுத்து வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உமன் ஸ்டார்ட் அப் டெவலப்மெண்ட் ஸ்கீம் வந்து ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. அது வந்து தமிழ்நாடு ரைஸ் அப்படிங்கிற பேரில். அப்போ வந்து டிஎன் ரைஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டாங்கனாவே அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் உமன்ஸ்க்கான ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து சொல்லணும். சரி, ஓகே. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமாம், ஓகே. தொடர்ந்து பாருங்கள். கரண்ட் ஈவெண்ட்ஸை வந்து நோட் பண்ணிகிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிவிட்டு சண்டே டைமில் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் வந்து கொஷின் மாட்டோம். ஸோ நான் இப்படி தான் படிக்கிறேன், இதை தான் நான் படிக்கிறேன். ஸோ கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து படிங்க. நான் இப்போ இவ்வளோ கொடுக்குற கரண்ட் ஈவெண்ட்ஸே இதை நீங்கள் நோட் எழுதி வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 8லேருந்து 10 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 300 ஒன்லைனர் இல்லை 400 ஒன்லைனர் கிடச்சிரும். ஸோ இதுவே நீங்கள் இந்த 400 ஒன்லைனர் எழுதி வச்சு பாருங்கள். அப்புறமேட்டு வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு மெட்டீரியல் ஏதாவது ஒன்று இன்ஸ்டியூட்லேருந்து எடுத்து வச்சு பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் நியர்லி சேமாக தான் இருக்கும். ஏதாவது கொஞ்சம் தான் மாறுபடும். அது எது விட்டு போச்சுன்னு நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன். ப்ளஸ் வந்து முக்கியமானது, இப்போ ஒலிம்பிக்கில் வந்து மெடலியன்ஸ் யார், ஸோ எது முக்கியமோ ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். இதில் வந்து அன்றாட நியூஸ் இன்றைக்கி என்ன நடக்குது அதை வந்து சும்மா சின்னதாக வந்து அப்படியே கிறிஸ்பியாக நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோஸுக்கு நோக்கம். சரி, ஓகே. தேங்க்யூ.